அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி கூர்ம ஜெயந்தி. இந்த கூர்ம ஜெயந்தி தினம் அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். எதற்காக இந்த ஸ்லோகம் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சனி பகவானால் உள்ள எப்படிப்பட்ட சனி தோஷமும், 7.5 சனியாக இருக்கலாம், அஷ்டம சனியாக இருக்கலாம், ஜென்ம சனியாக இருக்கலாம், அப்படிப்பட்ட சனியினுடைய தாக்கமானது குறைக்கிறதுக்கான மிக அற்புதமான ஒரு மந்திர வரிகள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுவும் இந்த கூர்ம ஜெயந்தி நாளில் நம்ம படித்தா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் பெருமாள் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட சிறப்பு பதிவு தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். பெருமாள் எடுத்த அவதாரத்திலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவதாரம் கூர்ம அவதாரம். ஏன்னா தேவர்களும் அசுரர்களும் மேருமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைஞ்சப்ப அந்த மலையானது ஒரு பக்கமாக சரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலையை பிடிக்கணுங்கிறதுக்காகவே பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலைக்கு அடியில் அவதரித்தார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாள் ஆனி மாதம் தேய்பிரை துவாதசி. இன்றைக்கி ஆக்சுவலாக ஏகாதேசி தான். ஆனால் ஏகாதேசி திதியானது நமக்கு காலையிலே முடிந்து துவாதசி திதி ஆரம்பிச்சிருது. அப்படி துவாதசி திதி இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் கூர்ம ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். இன்றைக்கி யோகினி ஏகாதேசி, கூர்ம ஜெயந்தி, அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் கூட வந்திருக்கு அந்த கிருத்திகை நட்சத்திரம், நிறைய விசேஷங்கள் இன்றைய தினம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். அப்படி இன்றைக்கி துவாதசி திதி இந்த கூர்ம ஜெயந்திக்கு என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சனி பகவானால் நமக்கு ஒரு ஜாதகம், நம்ம பிறந்தப்போ ஒரு ஜாதகம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஜாதகத்தில் சனிப்பெயர்ச்சி, சனி தோஷங்கள் நமக்கு ஏதாவது ஒன்று இருந்தது, இல்லை சனி பகவானால் வாழ்க்கையில் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. 7.5 சனி நடக்கலாம், கண்டக சனி, அஷ்டம சனி, அது எப்படிப்பட்ட சனியோட நம்ம தாக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சனியோட தோஷங்கள், சனி தாக்கங்கள், இது எல்லாமே இந்த மந்திர வரிகள் நம்ம சொல்லி இன்றைக்கி சாயங்காலம் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்முடைய எல்லா அந்த வினைகள் எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு கூர்ம ஜெயந்திங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மந்திரம். இன்றைக்கி சாயங்காலம் பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றுவோம். ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கோம், யோகினி ஏகாதசிக்காக நம்ம ஒரு நெய் தீபம், அது நெய் தீபம் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அப்படி எங்கள் கிட்ட இல்லைம்மா, வசதி இல்லைம்மான்னு நினச்சா பரவாயில்ல, நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு இந்த பெருமாளுடைய கூர்ம அவதார மந்திரம், இந்த மந்திரத்தை இன்றைய தினம் ஒரே ஒரு முறை நீங்கள் உச்சரித்தா போதும். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரே ஒரு முறை உச்சரிங்க. இது சனி 7.5 சனி நடக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும்னு கணக்கு கிடையாது. உங்களுக்கு சனி பகவானால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கூட இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். தினமும் கூட நீங்கள் சொல்லி பாருங்கள். சனி பகவானால் இருக்கக்கூடிய எல்லா தாக்கங்களும் குறையும். அப்படிப்பட்ட மந்திரத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓம் சங்கு சக்கர தரம் தேவம் சந்திரமண்டலம் மத்தியகம் ஸ்ரீபூமி சகிதம் தேவம் கிரீடாதி விபூஷிதம் ஸ்ரீவட்ச கௌஸ்து போரஸ்கம் வனமாலா விராஜிதம் கதாபத்ம தரம் சாந்தம் கூர்ம கிரீவம் அகம் பஜே. இந்த ஒரு மந்திரத்தை பூஜையில் இன்றைக்கி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட சனி பகவானால் உள்ளக்கூடிய பிரச்சனைகள், தோஷங்கள் எல்லாமே விலகும். ஜாதக கட்டத்தில் நமக்கு இருந்தால் கூட இந்த நம்ம டெய்லி படிக்க நிச்சயம் நம்முடைய தோஷங்கள் எல்லாமே ஆகி நமக்கு நல்லபடியாக நடக்கும். கும்பராசிக்கு ஜென்ம சனி இப்போ நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. இவங்கெல்லாம் கட்டாயமாக இந்த மந்திரத்தை படிக்கணும். அப்படி சனி தசை நடப்புகிறவங்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.